நான் வார்த்தையை கேட்கிறதற்கு முன்புதான் விசுவாசிக்கிறவர்கள் இடது கரத்தை எடுத்து உங்கள் தலை மீது வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் இடது கரத்தை எடுத்து எல்லோரும் உங்கள் தலை மீது வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறாயா? நான் கையை எடுத்து உன் தலை மீது வை என்று சொன்னவுடனே நீ வைத்தாய். ஆனால் நீ எதை எதிர்பார்க்கிறாய்? நீ எதிர்பார்க்கிற ஒன்றை நீ விசுவாசிக்கிறாயா? ஹல்லேலூயா. கையை வைகள் என்று சொன்னவுடனே நீ வைத்தீர்கள். ஆனால் நான் உங்களிடத்தில் கேட்கிற ஒன்று, நீங்கள் எதை நினைத்து கை வைத்திருந்தாலும் நீங்கள் நினைத்ததை விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. உடைய விசுவாசம் எவ்வளவு என்று சொல்லி ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களை சீர்தூக்கி பார்க்கிறார். இயேசு ராஜா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவினுடைய கரத்தை எடுத்து தலை மீது நாங்கள் வைத்திருக்கிறோம் ராஜா. கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை ஆவியானவர் உம்முடைய வார்த்தை ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாய், உம்முடைய வல்லமை விளங்க செய்யும்படியாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கட்டும் என்று சொல்லி பக்தன் ஜெபித்தது போல இயேசுவினுடைய வார்த்தைக்காய் நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தர் இயேசுவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக. நீர் ஒருவரே மகிமைப்படும். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சில புதிய முகங்களை பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் கர்த்தர் அநேகரை இந்த இடத்துல சாட்சியாய் வைப்பார், சாட்சியாய் நடத்தி கொண்டு வருகிறார். அதன் மூலமாய் இந்த கூட்டத்தை கர்த்தர் அனுதினமும் ஒவ்வொரு மாதமும் சேர்த்து கொண்டே வருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலே கொஞ்ச நேரம் நான் உங்களோடு கூட பேசும்படியாய் ஆண்டவரிடத்திலே ஒரு வாரமாய் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இதற்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது கலாத்தியருக்கு எழுதின நிருபம், என்னோடு கூட வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நான் முழுவதுமாய் வாசிக்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க கலாத்தியர் புக்கு? கை ஒடுத்து காட்டுங்களேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு? இந்த கலாத்தியர் புத்தகத்தை அவர் எழுதுறார். இதிலிருந்து சில வசனங்களை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நான் இன்றைக்கு கொடுக்க போற மெசேஜ் பார்த்தீங்கன்னா பெருசா ஒரு ஆழமான சத்தியம் இல்லை என்று சொன்னாலும் எல்லாருக்கும் எளிதாய் புரியக்கூடிய ஒரு விஷயம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் இந்த எளிதாய் புரியக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் விட்டு எதையோ தேடி போகிறோம் இல்லையா? ஆனா கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நாம் எடுத்து வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கோங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? வாசிங்க என்னோடு கூட. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், என் கூட வாசிங்க, சொல்லுங்க எல்லாரும். மேலும் நீங்கள் என்று இருக்கிற இடத்துல நாங்கள் போட்டுக்கலாம், போடலாமா? சொல்லுங்க. நாங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், சொல்லுங்க எல்லாரும். நாங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக, சொல்லுங்க எல்லாரும். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் என்ன பண்ணாரா? தம்முடைய குமாரனுடைய ஆவியை, தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஹல்லேலூயா. திருப்பி நான் வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் புத்திரனாய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஹல்லேலூயா. நான் வாசித்த வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், எனக்கு என்னுடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைங்களான்னு கேட்கிறேன். என்ன பிரதர் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்க? நீங்க வெளியே வாங்க, உங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்களா? தாத்தா பாட்டன் காலத்துல இருந்து நான் கிறிஸ்டின், என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னு யாருங்க நினைக்கிறீங்களா? என்னோட கூட பேசின வார்த்தை இதுதான். வசனம் என்ன சொல்லுது?
நீங்கள் புத்திரரா இருக்கிறபடியினால். எல்லாரும் வந்துட்டு நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் சர்ச்சுக்கு போறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் யாரு? ஆண்டவருடைய பிள்ளை. இதுதான் நம்முடைய பெருமிதம். ஹல்லேலூயா. அப்படி இருப்போம் என்று சொன்னால் அந்த பெருமிதத்தை ஆண்டவர் இந்த நாளிலேயே அழிக்க விரும்புகிறார். நான் இப்படி பேசுறதுக்காக ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு என்ன மன்னிங்க. ஏன் சொல்றாரு பாருங்க, நீங்கள் புத்திரனா இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லிட்டதுனால நீங்க பிள்ளைகள் ஆக முடியாது. அதற்கென்று ஒரு தகுதி ஆண்டவர் என்ன பண்றாரா? எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாமே உலகத்துல எல்லாரும் பிள்ளைகளை அதிகமா நேசிப்போம். ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடணும்னா என்ன வேணுமா? தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்களுடைய இருதயங்களில் என்ன பண்ணியிருக்காரா? அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாரும் சொல்லுங்களேன், அப்பா பிதாவே சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, அப்பா பிதாவே. எதனா வித்தியாசம் தெரிஞ்சுச்சா? ஆனா வசனம் சொல்லுது, நீங்க அப்பா பிதாவே கூப்பிடணும்னா என்ன வேணுமா? குமாரனுடைய ஆவி உங்கள் இருதயத்துல வேணும். ஹல்லேலூயா. நீங்க அப்பா பிதாவே கூப்பிடுறதுக்காக பரலோகத்துல இருக்கிற அப்பா என்ன பண்ணாரா? தன்னுடைய குமாரனுடைய ஆவி எங்க கொடுத்திருக்காரா? உங்களுடைய இருதயத்துல கொடுத்திருக்காரா? அதை அனுப்பி இருக்காரா? இப்ப சொல்லுங்க, முன்னாடி நீங்க அப்பா பிதாவே கூப்பிட்டீங்களா இல்லையா? குமாரனுடைய ஆவி இருந்துச்சா? ஹல்லேலூயா. அநேக தடவை ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறோம்? எப்படி ஜெபிக்கிறோம்? உணர்வு இல்லாத ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. உடைய ஆவிக்குள்ள என்ன இருக்கணுமா? உணர்வு இருக்கும். உடைய ஆவிக்குள்ள என்ன இருக்கணுமா? கிறிஸ்துவனுடைய ஆவி உடைய இருதயத்துல அப்பா பிதாவே என்று நீ கூப்பிடுகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி கெஞ்சுகிற பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதா என்ன பண்ணுவாரா? என்னுடைய மகன் கூப்பிடுறான், என்னுடைய மகன் கூப்பிடுறான். ஹல்லேலூயா. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவியானவர் உங்கள் இருதயத்திலே அதன் மூலம் நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று சொல்லி நான் உங்களிடத்திலே பேச போறேன். எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கீங்க? இந்த வசனத்தை அதே அநேக முறை வாசிச்சிருப்பீங்க இல்லையா? அப்பா பிதாவே கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்ன பண்ணிட்டாராம்? கொடுத்துட்டார். என்னது அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வெறும் பெயருக்காக சொல்லப்பட்டது அல்ல. நான் அப்பா பிதாவே என்று கூப்பிடுன்னு சொன்னா அந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளே என் இருதயத்திற்குள்ளே அந்த ஆவி எனக்குள் வந்த பிற்பாடு நான் என்ன சொன்னோம்? அப்பா பிதாவே பரலோகத்தின் தேவனே என்று கூப்பிடுகிற பொழுது அவர் என்ன பண்ணுவாரா? என்னுடைய மகன் செல்வி கூப்பிடுறா, என்னுடைய மகன் ஜோஷ்வா கூப்பிடுறா, என்னுடைய மகன் சுனில் கூப்பிடுறான்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாரா? செவிகளை சாய்த்து கேட்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் கேட்கப்படாததற்கு முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெபிக்கிறோம், வசனத்தோடு ஜெபிக்கிறோம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஆவி இல்லாமல் ஜெபிக்கிறோம். 10 வருஷம் ஜெபிச்சாலும் ஜெபம் கேட்கப்படாது. மன்னிச்சிருங்க அப்படி சொல்றதுக்காக. ஹல்லேலூயா. நம்ம நடக்கிற ஒரு பெருமை மெதப்புல நடக்கிறோம்னு சொல்றோம், அதுதான் கிறிஸ்டின். யாரு? கிறிஸ்டின். அது வல்ல நம்முடைய அடையாளம். நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு அடையாளம் என்ன? நீ கூப்பிட்ட உடனே ஆண்டவர் உனக்கு பதில் கொடுக்கிறாரா? நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடி உனக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் ஆவி வந்ததா? அதுதான் இன்னைக்கு நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஒருவேளை ஆண்டவருடைய ஆவி எனக்குள்ள வந்துருச்சு, நான் பிதாவே என்று கூப்பிடுகிற பொழுது அவர் உடனடியே பதில் கொடுக்கிறாருன்னா, அப்ப நீங்க இப்படிப்பட்ட கூட்டத்திற்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. சபைகளுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் வரீங்க? அவர் கூப்பிட்டாரு வந்துட்டான்னு சொல்லாரு. ஏன் வந்தீங்க? உங்களுடைய ஜெபம் பதில் கொடுக்கப்படாதது நிமித்தம் என்ன பண்ணிருக்கோம்? கூட்டம் கூட்டமாய் அலை அலையாய் ஆண்டோடைய வார்த்தை அங்க போனா விடுவிக்கப்படுமா, இங்க போனா விடுவிக்கப்படும்.
ஆனால் நான் சொல்லுகிறேன், கூடுகை நல்லதுதான், சபை நல்லதுதான், அது ஆண்டவரை மகிமைப்படுத்தும், உன்னை விடுவிக்கும், எல்லாவற்றையும் செய்யும். ஆனால் முக்கியமான ஒன்று, நீ கிறிஸ்தவளாய் இருப்பாய் என்று சொன்னார். முழங்கால் படிட்டு நீ ஜெபிக்கிற பொழுது வெறுமையாய் ஒரு பிள்ளை தன் தகப்பனே என்று சொல்லுவதை காட்டிலும் கிறிஸ்தவனுடைய ஆவி உன்னுடைய சரீரத்திற்குள், உன்னுடைய ஆவி ஆத்மாவிற்குள் வந்து அப்பா பிதாவே என்று நீ கூப்பிட்டாய் என்று சொன்னால், அப்பதான் உனக்குள்ள என்ன இருக்கலாம்? புத்திர சுவிகாரத்தின் ஆவி இருக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் பெரியவர். சொல்லுங்க, அவர் ஆபிரகாமிலும் பெரியவர், அவர் யோனாவிலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர். நீ அப்பா பிதாவின் சும்மை கூப்பிட்டா வந்துருவாரா? அப்படியே பெருமையா டிவியை பார்த்து, நான் ஏஞ்சல் டிவி பார்த்துட்டு அப்பா பிதாவே என்னை மன்னிச்சிடுங்க, அப்பா பிதாவே இந்த வசனத்தின்படி ஆக கடவுது. உடைய ஆண்டவர் பயபக்திக்குரியவர். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரா? பரலோகத்திலே கோடியான தேவதூதர்கள் ஒருமித்து ஆர்ப்பரிக்கிற ஒரு தேவன். அவரை கூப்பிடணுமா? எப்படி கூப்பிடணுமா? குமாரனுடைய ஆவியை கொண்டுதான் நீங்க அப்பா பிதாவை அப்படி கூப்பிடுறதுக்காக தான் அவர் என்ன பண்ணாரா? தன்னுடைய குமாரனின் ஒரே பேரான குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்திற்குள் அவர் தருவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பிள்ளைகள் என்று தகுதிப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. அந்த ஆவி வரலன்னா நமக்கு அந்த தகுதியே இல்லை. ஏன் தகுதி இல்லை? நான் இப்ப பேச போறேன். இப்போ ஒரு மனுஷன் பிதாவை பார்த்து அப்பா பிதாவை என்று கூப்பிடுவான் என்று சொன்னால், அதற்குரிய முதலாவது தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குமாரனுடைய ஆவி நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. அதிக பேர் நான் கிறிஸ்டியன், ஆனா பரிசுத்த ஆவியை பற்றி அவங்களுக்கு என்ன இல்லை, புரிதலே கிடையாது. பரிசுத்த ஆவின்னு அப்படி வரும், குதிப்பாங்க, பாடுவாங்க, என்னன்னா அந்நிய பாஷை பேசுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயங்களில் இல்லங்களில் வருகிற பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்களா? முதலாவது கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. வசனத்தின்படி you will become an eligible person to call and to God say that I am your son, I am your daughter, I have come before you to call as my father. Hallelujah. இந்த தகுதியை பெற்றுக்கொள்ள என்ன வேணும்? Only to be a Christian is not enough. அதனுடைய அடையாளம் அவ்வளவுதான், உலகத்திற்குரிய அடையாளம். ஆனா கிறிஸ்துவுக்குள் பரலோகத்திற்குள் உன்னை நீ அடையாளப்படுத்தணும்னா உனக்கு தேவையான முதல் அடிப்படையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, to call him as a father. அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகார ஆவி என்ன பண்ணணும்? உனக்கு வேணும். ஒருவேளை அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் என்று நாம் அதே கலாத்தியர் நிருபத்திலே நாம் வாசிக்கலாம். என்னோடு கூட எடுத்து வாசிங்க. அதே கலாத்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் இனி நீ அடிமையா இராமல் புத்திரனாய் இருப்பாய். ஹல்லேலூயா. இது எப்போ? இப்ப முன்னாடி ஒரு வசனம் வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? நீங்கள் புத்திரராய் இருக்கிறீர்கள், அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க தேவன் என்ன பண்ணாரா? தம்முடைய குமாரனின் ஆவியை எங்க அனுப்பிட்டாரா? உங்களுடைய இருதயத்திற்குள். எல்லாரும் சொல்லுங்க, உங்களுடைய இருதயத்திற்குள் அனுப்பிட்டார். இப்போ அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய அந்த குமாரனுடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்கள் இருதயத்தில் வரும் சொன்னா முதலாவது காரியம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆகையால் இந்த ஆவி வந்துருச்சுன்னா என்னவா? வந்த பின்னாடிதான் ஆகையால் நீங்க யாரா? இனி நீங்கள் அடிமையா இருக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க எத்தனை அடிமைத்தனத்துல இருக்கும் நமக்கு மட்டும் தான் தெரியும் இல்லையா? இந்த அடிமைத்தனம் மாறணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் என்ன தேவையா? You should become the son of God. முதல்ல நீ ஆண்டவருடைய பிள்ளையா மாறணும். சும்மா பேருக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளை, வீட்டுல 10 பைபிள் இருக்குதுன்னு இல்லை, அது இல்லை ஆண்டவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நிறைய பேர் இவ்வளோ பைபிள் இருக்கு போகிறோம் அவங்க வீட்டில், அவங்க வாசிக்கிறாங்களா இல்லைன்னு அவங்களுக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும். மற்ற பைபிளில் பார்த்து மயங்கிடாது. 100 பைபிள் இருந்தாலும் சரி, அவன் அப்பா பிதாவை கூப்பிடுறதுக்கு அவனுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இல்லைன்னா வீண். வசனம் சொல்லுகிறது, ஆகையால் கிறிஸ்துவனுடைய ஆவி உனக்குள்ள வந்துருச்சு. அப்ப அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியுடைய அபிஷேகம் உனக்கு இருக்குன்னு சொன்னான். வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீ யார் கிடையாதா? இனி அடிமையா இராமல் எப்படி இருப்பியா? சுதந்திரவாளியா இருப்பார், புத்திரனா இருப்பார். அப்ப அடிமையா இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு வசனத்தை நாம் இங்க நினைவு கூறுவோம், சுதந்திரவாளி என்று சொல். இப்போ அடிமையா இல்லாமல் ஒரு மனுஷன் சுதந்திரமா மாறணும்னா
அதுக்கு என்ன வேணும் தெரியுங்களா? அதே அதிகாரத்துல கொஞ்சம் முன்னாடி பாருங்க, அப்படியே திருப்பி பாருங்க, 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் சுதந்திரமானது நியாய பிரமாணத்தினால் உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தார். அந்த வசனத்தை என்னன்னு சொல்லுங்க. தேவன் அதை ஆபிரகாமுக்கு, சொல்லுங்க எல்லாரும், தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தார். எதை வாக்குத்தத்தத்தினால் அருளி செய்தார்? சுதந்திரத்தை. ஹல்லேலூயா. சுதந்திரத்தை எப்படி கொடுத்தாரா? வாக்குத்தத்தத்தினால் கொடுத்தார். இப்ப எத்தனை பேருக்கு ஜனவரி 1 ஒரு வாக்குத்தத்தம் வந்துச்சு இல்லையா? எத்தனை பேருக்கு அது நிறைவேறுச்சு? எல்லாரும் ஜெபிக்கிறதுன்னா அங்கவே இந்த வாக்குத்தத்தம் 31க்குள்ள முடியும். ஏன் ஜனவரி 1 1ஆம் தேதியே முடியக்கூடாது? ஹல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்றேன்னா, புத்திரனுடைய ஆவி வரும் பொழுது நீங்க யார் இல்லையா? அடிமை இல்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய அடிமைத்தனம் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆவியானவர் உங்களோட கூட பேசிட்டு இருக்காரு. அந்த அடிமைத்தனத்திற்கு நீங்கள் யாரையும் தேடி ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் வரும் என்று சொன்னால் நீங்கள் இனி அடிமைகளா இருக்கவே முடியாது. ஏன்னா நீங்க அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய ஒரு பெர்மிஷன், ஒரு என்ன சொல்றது, ஒரு ரைட்ஸ் உங்களுக்கு வந்தது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இனி நீங்கள் அடிமையா இல்லாமல் எப்படி இருப்பீங்களா? சுதந்திரவாளியாய், புத்திரனாய் இருப்பீர்களா? அப்போ ஒரு மனுஷன் புத்திரனாய் இருக்க வேண்டும், சுதந்திரவாளியாய் இருக்கணும்னா அதை ஆபிரகாம் எப்படி பெற்றுக்கொண்டாரா? ஆபிரகாம் அதை வாக்குத்தத்தத்தினால் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நீங்க பெற்றுக்கொண்டீர்களா? இப்ப நான் பேசுறது உங்களுக்கு வாக்குத்தத்தம் தான். இது உடனே பெற்றுக்கணும். இதுக்கு மேல எனக்கு உண்டாகணும்னு சொல்லக்கூடாது. நான் வீட்டுக்கு போய் பார்த்தவன உண்டாகணும்னு சொல்லக்கூடாது. இந்த வாரத்துல எனக்கு நடக்கணும்னு சொல்லக்கூடாது. அடுத்த மாசம் நான் இங்க வரத்துக்குள்ள நடக்கணும்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நான் இதை கேட்டு கொண்டிருக்கிற பொழுதே, இதை விசுவாசிக்கிற பொழுதே, என்னுடைய செவிகளிலே, இருதயத்திலே, ஆவி ஆத்துமாவிலே இந்த சத்தம் கேட்டு கொண்டிருக்கிற பொழுதே இந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருடைய ஆவியினால் எனக்கு நிறைவேறணும்னு சொல்லி பாருங்க. அந்த உணர்தலை உங்களால் உணர முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்க, ஏசப்பா இந்த வாக்குத்தத்தம் எனக்கு இப்பவே நிறைவேறணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு இந்த வாக்குத்தத்தம் இப்பவே நிறைவேறணும். நான் இனி அடிமையா இருக்க கூடாது. என் பிள்ளைகள் இனி அடிமையா இருக்க கூடாது. என் சகோதரன் அடிமையா இருக்க கூடாது. அது எப்படிப்பட்ட அடிமைத்தனமா இருந்தாலும் சரி, கடனா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, போராட்டமா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுங்க, இனி நான் அடிமையா இருப்பதில்லை. எப்படி ஆபிரகாம் அதை வாக்குத்தத்தத்தின் மூலம் பெற்றுக்கொண்டானோ அதே வாக்குத்தத்தத்தின் மூலம் இப்பொழுது தொனித்துக் கொண்டிருக்கிற இந்த வாக்குத்தத்த வார்த்தையின் மூலம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ஆவியினாலே, இயேசுவின் புத்திர சுவிகாரத்தின் ஆவியினாலே நான் பெற்றுக்கொள்றேன் சொல்றவங்க கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆண்டவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற பொழுது முதலாவது அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? அவனுடைய அடிமைத்தனம் மாறும். ஹல்லேலூயா. என்ன மாறும்? விசுவாசிங்க, அவங்களுடைய அடிமைத்தனம் மாறும். அது தூக்கமா இருந்தாலும் சரி, வேண்டாத பழக்கமா இருந்தாலும் சரி, வேண்டாத உறவா இருந்தாலும் சரி, இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தை கிரியை செய்யும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்ப்போம், ஒரு மனுஷன் ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற பொழுது ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுவது மாத்திரமல்ல, அவனுக்குள் இருக்கிற அந்த அடிமைத்தனம் என்ன பண்ணுதா? மாறி போகுது. இரண்டாவது என்ன பார்த்தோம்? விசுவாசத்தினால் அவன் என்ன பண்றானா? ஆண்டவரிடத்திலே வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாய், ஆண்டவருடைய சுதந்திரவாளியாய் அவன் மாறிக்கொண்டிருக்கிறான். அப்ப ஏன் இந்த ஆண்டவருடைய சுதந்திரவாளியாய் மாறணும்? இதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருக்கிறோம், இல்ல இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதே கலாத்தியர் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாய் நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையே. நியாய பிரமாணத்தின் கீழ் நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோமா? காவல் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது தெரியாது, ஆனாலும் ஆண்டவருடைய சித்தம் இந்த நாளிலே நிறைவேறும். ஹல்லேலூயா.
நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோமா, ஏன் இந்த சுதந்திரத்தை நாம பெற்றுக்கணும், ஏன் நம்ம சுதந்திரவாளியாய் மாறணும், ஏன் என்னுடைய அடிமைத்தனம் மாறணும் அப்படின்னு சொன்னா, நியாய பிரமாணத்தின் கீழ் நாம் எல்லாரும் காவல் செய்யப்பட்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. நியாய பிரமாணம்னா என்ன சொல்லுங்க யாராச்சும். கேள்வி கேட்டா நீங்க அப்புறம் 8 o'clock 8:15 போக முடியாது. நியாய பிரமாணம் என்ன? நம்ம இப்படி எடுத்துக்கலாம். 10 கட்டளை நியாய பிரமாணம். ஹல்லேலூயா. கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாத, விபச்சாரம் செய்யாது, இது நியாய பிரமாணம். இன்னொன்னு கூட மோசே கிட்ட எல்லாரும் போய் முறையிடுறாங்க, பல்லுக்கு பல் கண்ணுக்கு பண், இதுவும் நியாய பிரமாணம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, நியாய பிரமாணத்திற்கு கீழே நீங்க எல்லாரும் என்ன பண்ணப்பட்டிருக்கீங்களா? என்ன பண்ணப்பட்டிருக்கீங்களா? நானும் கூட. ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்தின் கீழ் நாம எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோமா? காவல் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், காவல் பண்ணப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு கொடுமை! யாருக்கெல்லாம் புரியுதா நான் பேசுறது? உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்காத சில விஷயத்தின் காரணம் நாம் எல்லோரும் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இது மாறும். அதனாலதான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை புதுசா ரொம்ப நாள் வராம இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா, உங்களுக்கு இதுதான் ஆண்டவருடைய வசனம். நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருக்கிற நீங்கள் இந்த நாளில் விடுதலையாக வேண்டும் என்பது யாருடைய சித்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியின் சித்தம், கர்த்தராகிய தேவனுடைய சித்தம். அதனாலதான் என்னுடைய மகன் அப்பா பிதாவை என்று கூப்பிட்டு அடிமைத்தனத்தை மாற்றி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு இந்த நாளில் இந்த நியாய பிரமாணத்தின் காவலின் கீழ் என்ன பண்ணுமா? மாறி போன. ஹல்லேலூயா. உங்கள் தேவனுடைய கர்த்தரை பாருங்க, எவ்வளவு ஆசை உங்க மேல இருந்தா, இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு வரக்கூடாத ஒரு சூழ்நிலை இருக்கும், வேண்டாம் போகாம இருக்கலாம் நினைச்சிருப்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுமா? இந்த நியாய பிரமாணத்தின் காவலில் இருந்து உங்களை ஆண்டவர் விடுவிக்கும்படியா என்ன பண்ணியிருக்காரு? இந்த நாளிலே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்தின் கிரியை என்னன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நிறைய இருக்கு. 18 விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா விபச்சாரம், பொய் எல்லாமே இருக்கு. அதுல நீங்க வேணா வாசிங்க, வீட்டுல கூட வாசிச்சு பாருங்க. நான் சில விஷயங்களை உங்களிடத்துல சொல்றேன். அவையாமனை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிராராதனை, பில்லி சூன்யங்கள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இவைகள் எல்லாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ் உள்ளதா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? நியாய பிரமாணத்தின் கீழ் காவலா இருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்க இருக்கீங்க எல்லாரும்? சொல்லுங்களேன், எங்க இருக்கீங்க? நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை என்னோடு திருப்பிக்கொள்ளுங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகி யாவரும் சாபத்திற்குட்பட்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நான் முன்னாடி ஒரு வசனத்தை வாசிச்சேன். என்ன வாசிச்சேன்? நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருக்கிறோம். அது காவல் மாத்திரம் அல்ல. காவல்னா என்ன? காவல்னா என்ன? You don't have freedom. நீ சுதந்திரவாளியா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுமா? ஆண்டவருடைய பிள்ளையா மாறணும். ஆண்டவருடைய ஆவி உனக்குள்ள வரணும். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பலிக்கணும். ஆனா பலிக்க கூடாதபடிக்கு நாம் எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா, நியாய பிரமாணத்தின் கீழாய் நாம் காவல் பண்ணப்பட்டிருக்கிறோம். அந்த நியாய பிரமாணம் என்ன? நான் 10 கட்டளைன்னு சொன்னேன். இப்ப 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி பொய் கூட அதுல வந்துச்சு. எது கீழே? நியாய பிரமாணத்தின் கீழே வந்துச்சு இல்லையா? பழி வாங்குதல் எல்லாமே. அப்போ வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லோரும் நியாய பிரமாணத்தின் கீழாய் காவல் பண்ணப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டு இருக்கிறார்கள். நம்ம காவல் பண்ணப்பட்டது மாத்திரம் இல்ல, எங்க இருக்கிறோமா? சாபத்துக்கு கீழே இருக்கிறோம். சாபத்துக்கு கீழே உட்காந்துக்கிறேன். நான் சர்ச்சுக்கு போறேன், வசனம் வாசிக்கிறேன், உபவாசிக்கிறேன்னு சொன்னேன். எப்படி வேடிக்கையான ஒரு விஷயம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய ஆவி இல்லைன்னா என்னென்ன வருது பாருங்கள. ஆண்டவருடைய ஆவி இல்லாம நீ ஜெபிக்கிற ஜெபமும் வீண். அதை கர்த்தர் ஒரு நாளும் கேட்பதில்லை. 20 வருஷம் கண்ணீர் விடுறேன், 10 வருஷம் கண்ணீர் விடுறேன், ஆண்டவரே உங்களுடைய செவிகள் கேட்கவில்லையா, கண்கள் காணவில்லையானா, உன்னுடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவி, கிறிஸ்துவனுடைய ஆவி உனக்குள்ள நீ எப்ப அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறாயோ அப்பொழுதுதான் ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணுவாரு? பதில் அளிப்பார். ஆகையால் நீ அடிமைத்தனத்திலிருந்து மாறுவாய்.
சுதந்திரவாளியாய் மாறுவாய். அப்பொழுதுதான் வாக்குத்தத்தம் எல்லாமே எப்படி ஆபிரகாமுக்கு பலித்ததோ அது போல உனக்கு பலிக்கும். இன்றைக்கு பலிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நியாய பிரமாணத்தின் கீழாய் நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோமா? காவல் பண்ணப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நியாய பிரமாணத்தின் கிரியை யாரெல்லாம் செய்யறாங்களோ, என்னென்ன கிரியை நம்ம பார்த்தோம், அதை செய்கிற எல்லாருக்கும் என்ன இருக்கா? சாபம். ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திருக்கிற எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. பொய் சொல்லாதிருப்பாயாக சொல்றோமே, களவு செய்யாதிருப்பாயாக செய்யறோமே, 10 கட்டளையும் மீறோமே. அப்ப நம்ம யார்? சபிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. காவல் பண்ணப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அதிலே நிலைத்திருக்காத எவனும் எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டவன். அப்ப இதுல இருந்து மாறதுக்கு எனக்கு என்ன வேணும்? முதலாவது நான் ஆண்டவருடைய பிள்ளையா மாறணும். அதுக்கு என்ன வேணும்? கிறிஸ்துவனுடைய ஆவி எனக்கு வேணும். கிறிஸ்துவனுடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு மாத்திரமே விடுதலை உண்டாகும். அங்கு மாத்திரமே என்ன நடக்கும்? வாக்குத்தத்தங்கள் பலிக்கும். இந்த வாக்குத்தத்தம் பலிக்கணும்னா கிறிஸ்தவர்களாகி நமக்கு இன்னொரு விஷயம் கூட அங்க தேவைப்படுகிறது. அதை நான் உங்களுக்கு சொல்ல நான் வாஞ்சைப்படுகிறேன். அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி என்ன பண்ணாரா? மீட்டு கொண்டார். இவ்வளவு நாள் நான் பேசினேன், நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? நியாய பிரமாணத்திற்கு கீழ் நாம் இருக்கிறோம் அப்படின்னா சாபத்திற்கு கீழா இருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் கிறிஸ்து இயேசு என்ன பண்ணாரா? அந்த நியாய பிரமாணத்திற்காய் மரத்திலே தூக்கப்பட்டு நம்முடைய சாபத்தை அவர் எடுத்து என்ன பண்ணாரு? விலக்கி விட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்மிடத்திலே சாபம் விலகி போயிற்றே, நியாய பிரமாணத்தின் காவல் நம்மை விட்டு போயிற்றே. ஆனாலும் நமக்கு முக்கியமான ஒன்று தேவைப்படுகிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. ஒரு மனுஷன் நீதிமானா மாறணும் அப்படின்னு சொன்னா, நியாய பிரமாணத்தின் காவலிலிருந்து அவன் மாறணும்னு சொன்னா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் மாத்திரமே அல்லாமல் ஒருவனும் நியாய பிரமாணத்திலிருந்து என்ன பண்ண முடியாதா? தப்பிக்கவே முடியாது. கலாத்தியர் முழுவதும் நீங்க படிச்சீங்கன்னா நியாய பிரமாணம் எல்லாமே வருது, இயேசு கிறிஸ்து எல்லாமே வருது. ஆனால் இது தெளிவாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கு உனக்கு என்ன வேணும்? கிறிஸ்துவனுடைய ஆவி வேணும். ஹல்லேலூயா. இதை ஒரு சேலஞ்சா நீங்க எடுத்துக்கோங்க. இத்தனை நாள் நான் எப்படியோ ஜெபிச்சுட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் என்னோடு கூட தெளிவா பேசியிருக்கீங்க. இத்தனை நாள் நான் இந்த வசனத்தை எங்கெங்கயோ கேட்டுட்டேன், ஆனா இன்னைக்கு கர்த்தர் பேசியிருக்கீங்க. எப்படி பேசியிருக்கீங்க? அவர்கள் என்னை அப்பா பிதாவே என்று கூப்பிடும் வண்ணமாய் என்னுடைய குமாரனுடைய ஆவியை அவருடைய இருதயங்களில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? கொடுத்திருக்கிறேன்னு சொன்னா, அது நிமித்தம் நீங்கள் பெறுகிற முதலாவது காரியம், எந்த அடிமைத்தனத்தில் நீங்கள் இருந்தாலும் அந்த அடிமைத்தனம் உங்களை மேற்கொள்ளவே மாட்டாது. ஏன்னா நீங்கள் எப்படியா மாறிட்டீங்களா? சுதந்திரவாளியாய். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சுதந்திரவாளியாய் நீங்க எப்படி மாறிடுவீங்க? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் வரும் என்று சொன்னால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறீர்கள்? சுதந்திரவாளியாய் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. இன்னும் சில வசனங்களை நாம் வாசித்து நாம் சீக்கிரத்தில் ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை என்னோடு கூட பாருங்க. 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 3:22. அந்தபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம், எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம். அப்ப நீங்க அந்த வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம். நிறைய வாக்குத்தத்தத்தை பெறுறோம், ஆனா ஒண்ணுமே பலிக்கிறதே இல்லையே. ஹல்லேலூயா. தினமும் வாக்குத்தத்தம் வருது, ஆனா ஒண்ணுமே பலிக்கிறதே இல்லையே. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால என்ன பண்ணப்படுமா?
வாக்குத்தத்தம் பலிக்கும். உடைய வாக்குத்தத்தம் பலிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணணுமா? இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் விசுவாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யார் அந்த இயேசு கிறிஸ்து? அவர் எப்படி விசுவாசிக்கணும்? வசனம் சொல்லுகிறது, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன். எனக்கு வீடு இல்லையா, நான் எப்ப வீடு கட்ட போறேன்? ஐயோ உன் வீடு அவ்வளவு அழகா இருக்குதே, டைல்ஸ் எல்லாம் இவ்வளவு அழகா இருக்குதே, ஆனா உனக்கு வீடே இல்லையா? இல்லாத வீட்டை நீ இயேசுவின் நாமத்தினால் விசுவாசித்தால் அந்த வீடு நிச்சயமாய் உனக்கு உண்டாகும். அதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். அதுதான் ஆண்டவர் சொல்றார் இல்லையா? நீ என்னை கண்டு விசுவாசி, உனக்கு என்ன பலன்? காணாதவைகளை விசுவாசி, அந்த விசுவாசம் தான் பெரியது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுதா? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே உன் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பலிக்கும். நீ விசுவாசிக்கலனா உனக்கு எந்த பாஸ்டர் யார் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அது என்ன பண்ணாதான்? பலிக்காது. ஒருவேளை இன்னைக்கு நான் எல்லாரும் திட்டுற மாதிரி நினைச்சுக்கிறீங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நான் கர்த்தர் தெளிவா என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று சொன்னால் நீங்களாம் யாரா? ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்ம இத்தனை நாள் ஆண்டவருடைய பிள்ளையா இல்லையே, அதுக்காக நம்ம வெட்கப்படுறோம். இத்தனை நாள் ஜெபிச்சேனே, பரிசுத்த ஆவி இல்லையே, ஜெபிச்ச என்ன பிரயோஜனம்? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீ என்னதான் முட்டி போட்டு அப்பா பிதாவின் கதறினால ஆண்டவருடைய செவிகள் கேட்காது. நீ பிதாவின் பிள்ளையாய் மாறும்படியாய் தன்னுடைய குமாரனுடைய ஆவியை உனக்குள் அனுப்பின தேவன். He makes you to be eligible. புரியுதா வசனம்? எத்தனை பேர் புரியுது? நம்ம அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படியாய் மாறவே முடியாது. யாரால மாற முடியுமா? இயேசு கிறிஸ்து யார் சொல்லுங்களேன்? இயேசு கிறிஸ்து யார்? பாவத்தை அறியாதவர். ஹல்லேலூயா. பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? பாவத்தை அறியாதவர். நம்ம எல்லாரும் எப்படி பிறந்திருக்கிறோம்? பாவத்தினால் பிறந்தவர்கள். அவரோ பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்தவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நாமும் இயேசு கிறிஸ்துவை போல அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியாய் தன்னுடைய சொந்த குமாரனுடைய ஆவியை நமக்குள்ள அனுப்புறாருன்னா அதனுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை போல அப்பா பிதாவை என்று கூப்பிட வேண்டும் என்று சொல்லிட்டார். அதுக்காக தான் வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கற்றுக்கொண்டு போகிற பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நான் பிள்ளையும் கிடையாது, என் ஜெபம் கேட்கப்படவும் மாட்டாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் கடினமா இருந்தாலும் கர்த்தர் உங்களை செம்மையாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்றார்? உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் 2 விஷயங்களை நான் சொல்லி இப்போது நான் முடிக்க நான் வாஞ்சிக்கிறேன். என்னோடு கூட எடுத்து வாசிங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். ஹல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், சொல்லுங்க எல்லாரும், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தங்கள் பலிக்கும். ஹல்லேலூயா. இப்ப விசுவாசத்தை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு என்ன பண்ணாரா? அதிகாரம் கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க, அதிகாரம் கொடுத்தார். வசனத்தின்படி நீங்கள் ஆண்டவருடைய புத்திரராய் மாறுவீர்கள் என்று சொன்னார் உங்களிடத்திலே ஆண்டவருடைய ஆவி வரும். சொல்லுங்க எல்லாரும். முதலாவது என்ன வரும்? ஆண்டவருடைய ஆவி வரும். இரண்டாவது என்ன வரும்? உங்களுடைய அடிமைத்தனம் மாறும். ஹல்லேலூயா. உங்களுடைய அடிமைத்தனம் மாறும். மூணாவது என்ன வரும்? விசுவாசம் பெருகும். அந்த விசுவாசம் யாரை பற்றின விசுவாசம்? கிறிஸ்துவை பற்றின விசுவாசம். உனக்குள்ள விசுவாசம் பெருக 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 என்ன பண்ணுமா? அந்த விசுவாசங்கள் ஆண்டவருடைய இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் பலிக்க செய்யும். இந்த வாக்குத்தத்தம் பலிக்க 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 ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனை பேர் விசுவாசிச்சு அவருடைய வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறினார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் அதிகாரம். ஹல்லேலூயா. பிசாசை பார்த்து நீங்களே சொல்ல முடியும், ஏன்னா நீ ஒன்னும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சொல்லுவீங்க? இப்ப ஏன்னா நீ ஒன்னும் சொல்ல முடியாது. சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நீங்க ஒன்னும் சொல்ல முடியாது. நீங்க சொல்லிட்டு அப்புறம் போகும்போது பயப்பட போறீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும். ஏன்னா நீ ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்?
நான் யாரை பத்தி கேட்டுக்கிறேன்? சாதாரண ஆவி இல்லப்பா, இயேசு கிறிஸ்துவின் ஆவி. ஹல்லேலூயா. எங்க இருந்தாலும் மூல முடுக்குல எங்க போனாலும் யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ஆவி. அந்த ஆவி வந்துருச்சுன்னா போதும், உனக்குள்ள என்ன வருதா? விசுவாசம் வரும், வாக்குத்தத்தம் பலிக்கும், அடிமைத்தனம் மாறும். இந்த வசனம், இந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை எல்லாமே. அவர் என்ன பண்றாரா? உனக்கு அதிகாரத்தையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேணும் அந்த அதிகாரம்? எத்தனை நாளைக்கு தான் ரெஜினா சிஸ்டரே ஜெபிக்கிறது, செல்வி சிஸ்டரே ஜெபிக்கிறது? இல்லை, நீங்களும் தான் ஜெபிங்க. ஹல்லேலூயா. அவர்களை போல நாமும் மாறும். ஆமென். கர்த்தர் அந்த ஸ்லாக்கியத்தை எல்லாருக்கும் கூட அவருடைய ஆசைப்படுறல. இயேசு கிறிஸ்துவின் ஆவி எனக்கும் கொடுத்துட்டாரு, சிஸ்டருக்கும் கொடுத்துட்டாரு, அங்க இருக்கிற பாட்டிக்கும் கொடுத்துட்டாரு. அப்ப அவருடைய ஆசை என்ன? அவனுடைய முகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, பணக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, நீ டாக்டரா இருந்தாலும் பரவாயில்ல, ஐஏஎஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ யாரை மாறணும்? ஆண்டவருடைய பிள்ளையா மாறணும். ஹல்லேலூயா. அதற்குரிய அதிகாரம். ஹல்லேலூயா. அதற்குரிய அதிகாரத்தை தருகிறார். கடைசியா ஒரு வசனத்தை நான் வாசிச்சு நான் முடிக்க போறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதுதான் எதிர்பார்த்து வரீங்க எல்லாரும். கர்த்தரையும் நிச்சயமாய் செய்வார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து, சொல்லுங்க எல்லாரும், அன்றியும் உங்களுக்கு இடத்துல என்ன பண்ணும்? எங்களுக்குன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அன்றியும் எங்களுக்கு ஆவியை அளித்து எங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். சொல்லுங்க எல்லாரும், திருப்பி வாசிப்போமா? எங்களுக்குள் ஆவியை அளித்து எங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். அந்த ஆவியானவர் வந்துட்டார்னா பிள்ளைகளாய் மாறுவது மாத்திரமல்ல, அடிமைத்தனம் நீங்குகிறது மாத்திரமல்ல, விசுவாசம் உண்டாவது மாத்திரமல்ல, விசுவாசத்தினால் வாக்குத்தத்தங்கள் பலிக்கிறது மாத்திரமல்ல, அதிகாரங்கள் பெருகுகிறது மாத்திரமல்ல, அந்த ஆவியின் நிமித்தம் உங்களுக்குள்ளே உங்களை கொண்டு அற்புதங்களை நடப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. அற்புதத்தை தேடி நம்ம எங்கே போக வேண்டியது அவசியமே இல்லை. நீ இருக்கிற இடத்துல அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஏன் நீயும் கிறிஸ்தவன் தானே, ஏன் மற்றவரை தேடி போற? அதுல இருந்து அடுத்த வாரம் போயிடுவீங்க. ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இடம் எப்படி இருக்கணுமா? ஜொலிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவன், அவள் கிறிஸ்தவன். பத்தியா எவ்வளவு கஷ்டம் இருக்கு. அவனால ஆண்டவர் மீட்க வைக்கிறார். நாங்கள் அந்த வார்த்தையை கேட்டிருக்கோம் நிறைய. எவ்வளோ கஷ்டம் வருது, ஆனாலும் நிற்கிறீங்களே எப்படி? ஆண்டவருடைய ஆவி. ஹல்லேலூயா. அது ஒன்று இருந்துட்டா போதும், உனக்கு அந்த சமாதானத்தை வேற யாராலையுமே கொடுக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நிஜமாவே விசுவாசிச்சீங்கன்னா அந்த ஆவி இல்லாம இங்கிருந்து போகக்கூடாது. பொருத்தனை பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்ன பண்ண போறீங்க? பொருத்தனை பண்ணுங்க. யாரையும் பார்க்காம அப்படியே எழுந்து கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு நீங்க செய்வது நீரோடையை வாஞ்சிப்பது போல் நான் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமா உம்மையே என்னாலும் வாஞ்சித்து வாஞ்சிப்பது போல் நான் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமா உம்மையே என்னாலும் வாஞ்சித்து நீங்கள் எதை வாஞ்சிக்கிறீர்கள்? ஒருவேளை ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை என்ன? மகளே, மகனே, நீ என்னை அப்பா என்று கூப்பிடும்படியா நான் என் சொந்த குமாரனை உனக்காக கொடுத்து அவன் உயிரை உனக்காக கொடுத்து அவனுடைய ஆவியை நான் உனக்குள்ளே அனுப்பி நீ என்னை அப்பா என்று கூப்பிடும்படியா உன்னை தகுதிப்படுத்தி இருக்கிறேன். ஏன் அப்படி நம்மை தகுதிப்படுத்த வேண்டும்? நாமும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றா? இல்லவே இல்லை. நாம்
பாவிகள், அவரோ பாவத்தை அறியாதவர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தின் பாவம் அவர் மீது வந்த பொழுது அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய முகம் அந்த கேடு அடையும்படியாய் நாம் தான் காரணம். அப்படிப்பட்ட நம்மை நியாய பிரமாணத்திலிருந்து விடுவிக்கும்படியாய், அதன் காவலிலிருந்து விடுவிக்கும்படியாய், அதன் சாபத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் பிதாவாகிய தேவன் குமாரனை உலகத்திற்கு கொடுத்தது மாத்திரமல்லாமல் அந்த குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் கொடுக்க காரணம், நீ அப்பா பிதாவே என்று கூப்பிட வேண்டும் என்று சொல். நீ அப்பா பிதாவே என்ற ஆவியோடு கூப்பிடும் பொழுது என்ன நடக்கும்? உன்னுடைய அடிமைத்தனம் மாறும், உன்னுடைய ஜென்ம சுபாவங்கள் மாறும், தலைமுறை தலைமுறையாய் வந்திருக்கிற தொடர்ந்து வருகிற சாபங்கள் மாறும், ஜென்ம சுபாவத்தின் கிரியைகள் அடிமைத்தனங்கள் மாறும். ஆகையால் நீ அடிமை என்று சொல்லாமல் சுதந்திரவாளி என்று சொல்லப்படும்படியாய் ஆபிரகாமுக்கு பலித்த அந்த ஆசீர்வாதம், அந்த விசுவாசத்தை நிமித்தம் அவன் பெற்றுக்கொண்டான். அவனும் நம்மை போல ஒரு மனுஷன், விக்கிரகத்தை உருவாக்கி விக்கிரகத்திற்கு பின்னாய் சென்ற மனுஷன். ஆனாலும் அவன் விசுவாசத்தை நிமித்தம் அவன் பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு உன்னுடைய வேலை என்ன தெரியும்? அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் உன் வாக்குத்தத்தங்களை பலிக்கப்படும். ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிப்பீங்கன்னு சொன்னாங்க, இப்ப சொல்லப்படுகிற இந்த வாக்குத்தத்தங்கள் பலிக்கும். ஹல்லேலூயா. என்ன அந்த வாக்குத்தத்தம்? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு பிதாவாய் உன் செவிகள் உன்னுடைய ஜெபங்களை கேட்கும்படியா, உன்னுடைய அடிமைத்தனத்தை மாறும்படியா, உன்னுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பலிக்க செய்யும்படியா உன் தேவன் உன்னை புடமிடுகிற ஒரு நேரம். எனக்கு தெரியும் ஆண்டவர் இந்த கூட்டத்தின் மீது அதிக பாரத்தை கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அளவில்லாமல் கொடுத்து உங்களை ஜெபிக்கிற சேனையாய் கர்த்தருடைய ஆவியை கொண்டு பரிசுத்த கூட்டமாய் மாற்ற கர்த்தர் நினைக்கிறது நிமித்தம் அநேக வாரங்களாய் இதோ பரிசுத்த ஆவியை கொண்டே அவர் பேசிக் கொண்டு வருகிறதை நீங்கள் உணர்வீர்களானால் இந்த நேரத்தில் கேளுங்க, என்ன அந்த ஆவி இல்லாமல் இங்கிருந்து அனுப்பாதீங்க சார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் நான் இந்த வாசப்படியை தாண்டக்கூடாது ராஜா. எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்கிறது? ஆண்டவரிடத்தில் தாழ்த்துங்க. உங்களை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். அவர் சொல்றார், அந்த நாமத்தின் மீது விசுவாசம் உடையவர்களாய் எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறதற்கு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி இதோ உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள் வரும் பொழுது உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடக்கிறதே, உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறதே. உங்களை சாபம் என்று சொன்னவர்கள் மத்தியிலே நீங்கள் அற்புதமாய் மாற நீங்கள் விரும்புகிறீர்களா? உங்களை பார்த்து பழி சொன்னவர்கள் முன்பதாய் நீங்கள் அற்புதமாய் மாற நீங்கள் விரும்புகிறீர்களா? இதோ போகிறது பார் சாபம் என்று சொல்லி, இதோ போகிறது பார் அசிங்கம் என்று சொல்லி சொன்னவர்களுக்கு முன்பதாய் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ அந்த ஆவி அவர்களுக்குள் வரும் பொழுது அற்புதங்களை அவர்களுக்குள்ளே நடப்பிக்கிற தேவன். இந்த 5 காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆவி உங்கள் மீது இறங்கி வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி வர வேண்டும். இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் நிறைவாய் 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 இறங்கி அபிஷேகிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே இந்த வாக்குத்தத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பலிக்கும். விசுவாசிக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்வீங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்வீங்க. ஆண்டவருடைய அக்கினி அபிஷேகம் எங்களுக்கு உங்களுக்கு கர்த்தர் இந்த நாளுக்கு கொடுக்கும்படியா, இன்றைக்கு உங்களை விடுதலையாக்கி அனுப்பும்படியா கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அநேக வருடங்கள் இருக்கிற சாபங்கள், அநேக வருடங்கள் இருக்கிற சுதந்திரம் இல்லாத அடிமைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலே மாறுகிறது. ஹல்லேலூயா.
அடிமைத்தனத்தின் ஆவிகள் சிலரை விட்டு இந்த நேரத்திலே இப்பொழுதே வெளியே போகிறதை நான் பார்க்கிறேன். சாபத்தின் இருள்கள், கார் இருள்கள் இயேசுவின் நாமத்தினாலே உன்னை நான் கட்டளை கொடுக்கிறேன். இனி அவர்களை விட்டு வெளியே போக முடியாது. நன்றி சுவாமி. கர்த்தருடைய அதிகாரம் ஹல்லேலூயா உங்கள் கரத்திலே கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா உங்களிடத்திலிருந்து பிடிக்கப்பட்ட எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் உங்களிடத்திலே கொடுக்கும்படியார் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்றுதான், அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீ விசுவாசிக்கிற பொழுது உனக்கு அதிகாரங்கள் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, இயேசப்பா நான் உம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் எனக்குள்ளே வருவீராக. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்கிறது. எத்தனை பேர் விடுவிக்க ஆசைப்படுகிறீர்கள்? எத்தனை பேர் விடுதலையாக ஆசைப்படுகிறீர்கள்? எத்தனை பேர் சுதந்திர வாளியாய் மாற ஆசைப்படுகிறீர்கள்? போதும் உங்கள் அடிமைத்தனம். ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்கள் மாறுகிற பொழுது உங்களுடைய வருடமாய் தலைமுறையாய் வந்த சாபத்தின் நிமித்தம் வந்திருக்கிற அடிமைத்தனங்கள் இந்த நேரத்திலே கர்த்தர் மாற்றும்படியாய் வந்திருக்கிறார். கர்த்தர் விழாவிக் கொண்டிருக்கிறார். அதை உணராத ஜனங்களாக இருக்காது. கர்த்தர் உங்கள் மத்தியிலே விழாவிக் கொண்டிருக்கிறார். அநேகருடைய தலைகள் மீது கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் இறங்குகிறது, செவிகளிலே இறங்குகிறது, தோள் பட்டைகள் மீது இறங்குகிறது. ஹல்லேலூயா மை துதிக்கிறோம், ஹல்லேலூயா மை துதிக்கிறோம். இயேசுவின் சக்கினா மகிமை ஊற்றுவீராக. வல்லமையுள்ள தேவனே உம்முடைய மகிமை ஊற்றுவீராக. இன்னும் அபிஷேகிப்பீராக. அநேகருடைய சரீரங்களை உணர்கிறீர்கள். அநேகருடைய ஆவியிலே கர்த்தருடைய அபிஷேகம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய பாத்திரங்கள் நிரம்பி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வெறும் பாத்திரமாய் வந்தாய். கர்த்தர் சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இனி கர்த்தர் உன்னை நிரம்பி வழியும் பாத்திரமாய் மாற்றி வைக்கிறார். ஹல்லேலூயா. உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. விசுவாசிங்க, உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பதாய் கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். இதோ உன் பாத்திரம் நிரம்பி நிரம்பி நிரம்பி, உன் பாத்திரம் நிரம்பி 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 இயேசுவின் நாமத்தினாலே நிரம்பி வழிகிறது. உன்னை வாழ்த்தி மகிமைப்படுத்துகிறோம். பயமில்லாமல் பயப்படாம போங்க. இனி நீங்கள் கண்ணீர் வடிப்பதில்லை. இனி நீங்கள் அவமானப்படுவதில்லை. இனி நீங்கள் அடிமைப்படுவதில்லை. ஏனென்று சொன்னார், கர்த்தரை பற்றும் விசுவாசத்தினாலே உங்கள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பலிக்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில் இருந்து இப்பொழுதிலிருந்து அவைகள் பலிக்க போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் அடிமைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறிவிட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் அநேகரை சாட்சியாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. இயேசுப்பா உம்முடைய பிள்ளைகளை நீ கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அவரை அபிஷேகித்த இயேசுப்பா நீர் ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, உம்முடைய பிள்ளைகளால் நீ மாற்று. குமாரனுடைய ஆவி அவருடைய இருதயங்களில் ஊற்றிவிட்ட தயவிற்காக மாற்று. அந்த வார்த்தை மாமிசமாகி, அந்த வார்த்தை மாமிசமாகி, இந்த வார்த்தை இப்பொழுது மாமிசமாகி உங்கள் இருதயங்களிலே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இனி வாசம் செய்ய போகிறார். இனி வாசம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அநேகருக்கு மத்தியிலே கர்த்தாவே உம்முடைய தீபத்தை கர்த்தர் இந்த நேரத்தில் ஏற்றி உமக்கு நன்றி. பரலோகத்தில் இருக்கிற இயேசுவின் 7 குத்து விளக்கின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் இந்த இடத்திலே நீர் வாசமாய் இறங்கி வந்து உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்த தயவிற்காய் நன்றி. இத்தனை நாட்கள், இத்தனை ஆண்டுகள் இல்லாத ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நேரத்திலே ஊற்றிய தயவிற்காய் உமக்கு நன்றி சுவாமி. கர்த்தர் வாக்கு கொடுத்து நியாய பிரமாணத்தில் இருந்து நான் ஒன்றை உன் குடும்பத்தில் இதோ இப்பொழுதே நான் விடுதலை ஆக்குகிறேன் என்று சொல்லி, நியாய பிரமாணத்தின் சாபத்தில் இருந்து நான் உன்னை விடுதலை ஆக்கினேன் என்று சொல்லுகிறேன்.
ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் சாட்சியாய் சொல்லும்படியாய் கர்த்தர் அவர்களை எழுப்புவீராக. கடைசியாய் ஒரு விஷயம் பொறுத்தல பண்ணுங்க. ஏசப்பா, நான் சாட்சியாய் நிற்கணும் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு நான் சாட்சியாய் நிற்கணும் சுவாமி. இந்த வார்த்தைக்கு நான் சாட்சியாய் நிற்கணும் ஆண்டவரே. நான் வெறுமையா இங்க வரக்கூடாது சுவாமி. இந்த வார்த்தைக்கு இங்க மாத்திரம் அல்ல, அநேக இடத்துல நான் சாட்சியாய் நிற்கணும் ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல பொருத்தனை பண்ணுங்க. ஏசப்பா, நான் ஒப்பு கொடுக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு காட்டுங்க. ஏசப்பா, நான் சாட்சியாய் நிற்கணும் ஆண்டவரே. எனக்காக, என் பிள்ளைகளுக்காய், குடும்பத்திற்காய், தகப்பன் தாய்க்காய், சகோதர சகோதரிக்காய், என்னுடைய வேலை நிமித்தம் ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கை நிமித்தம் ஆண்டவரே, நான் இந்த இடத்தில் மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்க நீருள்ள விஷயங்கள். கரங்களை கர்த்தர் பார்த்து நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். என் ஜீவநீரூற்று நீதானையா. நான் தாகம் கொண்டே. சொல்லுங்க. என் ஜீவநீரூற்று நீதானையா. உன்னில் நான் தாகம் கொண்டே. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். என் அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உங்கள் பிள்ளை என்றோ. என் அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உங்கள் பிள்ளை என்றோ. கைகளை உயர்த்தி. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். உம்மை பார்க்கிறேன் ஆண்டவரே. என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். கைவிட்டா யாரை இல்லை சாமி. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். இயேசுவே, இதுல ஒண்ணே ஒண்ணு கொடுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களை சூழ்ந்து எழுதியிருந்தாலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தாலும் நாங்கள் ஆண்டவர் எல்லாத்திலும் ஜெயத்தை காண முடியும். என்னை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். அப்படி உள்ளவர்களுக்கு நான் ஒரு தேற்றவாளனை கட்டளையிடுவேன். அந்த தேற்றவாளன் இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை உண்மையுள்ளவனாய், உன்னை சத்தியத்துல, உன்னை தேவனுக்குள்ள, உன்னை ஜெயத்துக்குள்ள நடத்தும் என்று வார்த்தை சொல்லிச்சு. இன்றைக்கு அதுதான் ஆண்டவர் நமக்கு அழைக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்தில் எல்லாம் வைத்துக் கொண்டு இந்த பரிசுத்த ஆவியானவர் இழந்தது கூடாது ஆண்டவரே. இந்த கூட்டமே ஒரு குடும்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் உள்ளாவ வேண்டும். ஒரு குடும்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் நடத்த வேண்டும். ஒரு குடும்பத்திலே பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் நடத்தணும். கணவன் மனைவியை பரிசுத்த ஆவியானவர் நடத்தணும். குடும்பம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் இணையப்படணும். பரிசுத்த ஆவியானவர் இன்று முதல் ஒரு குடும்பத்திலும் அக்கினியாய், வெளிச்சமாய் இன்று முதல் அக்கினியாய் நிரப்பப்படுவோம். ஆவியானவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். இந்த ஆவியானவர் செழிப்பை கட்டளையிடுவார். இந்த ஆவியானவர் சுகத்தை கட்டளையிடுவார்.
இந்த ஆவியானவர் பாதுகாப்பை கட்டளையிடுவார். இந்த ஆவியானவர் குடும்பத்தில் ஒரு அன்பை கட்டளையிடுவார். இந்த ஆவியானவர் குடும்பத்தில் ஒரு பரிசுத்தத்தை உயர்த்துவார். அல்லேலூயா. எல்லா கட்டில் இருந்தோம், எல்லா சாப கட்டில் இருந்தோம், எல்லா அடிமைத்தனத்தில் இருந்தோம். நம்மளுக்கு ஒரு விடுதலை வேண்டுமானால் இந்த இயேசுதான் பரிசுத்தமானவர், இயேசுதான் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்குள்ள இயேசு வந்தார், உங்க வீட்டுக்குள்ள இயேசு வந்தார். பரிசுத்தம் பெருகும், சமாதானம் பெருகும், பாதுகாப்பு பெருகும், நன்மை பெருகும், தீமைகள் வெளியேறும். அல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், சந்தோஷமா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், உங்களை கொண்டு போகிறோம். என் பிள்ளைங்க வாழ்க்கையில கூடாதது ஒன்றுமே இல்லை, என் கணவன் வாழ்க்கையில கூடாதது ஒன்றுமே இல்லை, எங்க வாழ்க்கையில கூடாதது ஒன்றுமே இல்லை. நான் எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இயேசு கிறிஸ்து எங்களோட வரப்போகிறார். அல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறவர், எங்கள் மத்தியில வந்தவர், கூட்டத்தை நடத்தினவரே, தூரத்திலிருந்து கொண்டு வந்தவரே, சமீபத்திலிருந்து எல்லாரையும் கொண்டு வந்தவரே, எல்லாரும் சந்தோஷமாய் போகட்டும். என்னோட இயேசு வர போறார், என் குடும்பத்துக்கு ஆவியானவர் வர போறார். இன்று முதல் எங்கள் கண்ணீரை துடைப்பார், இன்று முதல் எங்கள் பலவீனத்தை எடுத்து போவார், இன்று முதல் எங்களோட சோர்வுகள் எடுத்து போட்டு ஒரு பெரிய சமாதானம் எங்க வீட்டில் தங்க போகிறது. Thank you, Father, for the wonderful presence. கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதமெல்லாம் காத்தீர், ஒரு மாதத்தில் எங்களை காத்து வழி நடத்துங்க.
திரும்பமாய் வரும் மாதத்தில் எங்களை இணைக்க போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவிலே ஜெபித்து கரத்தில் கொடுத்து முடிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே.